ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம தேங்கோட எபிசோட் தான் பார்க்க போகிறோம். டாக்ஸிக் ரொமான்ஸ் பார்ட் 8 போன பாட்டி அதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா தேங் வந்து வாங்கிக்கிட்ட எனக்கு உன் கையால் சிப்ஸ் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு செஞ்சு கொடுறே அப்படின்னு கேட்டுருந்துருப்பா. வானும் செய்ய போயிருந்துருப்பா, ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்திருப்பா. அப்போ தேங் வந்து வாயன் பண்ணதெல்லாம் நடித்து சிரிச்சுருந்துருப்பான். பட் வாயன் அதாவது தேங்க் சிரிக்கிறது வானுக்கு தெரிஞ்சிருக்காது. அதோட இந்த பாட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 8. ஸோ தேங் அப்படியே வானை பார்த்துருச்சுட்டே, ஏய் நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன்டி. ஆ சரி. ஏய் என்ன பிஸியாக இருக்கியா? இல்லை முடிக்க போகிறேன். முடிக்க போறியா? சரி, நான் ட்ரெஸ் போடணும், போட்டுக்கோ. எனக்கு எந்த சூட் கரெக்டாக இருக்கும்னு எடுத்து கொடுக்குறியா? ஏன் உனக்கு எந்த சூட் கரெக்டாக இருக்குன்னு உனக்கு தெரியாதா? ஏய் என் பொண்டாட்டி தானே, மூட்டை எடுத்து கொடுறி. அப்படின்னா தான் மத்தியானம் காலேஜ் கொண்டு போய் விடுவேன், எல்லாம் விட மாட்டான், இங்கேயே வச்சு போனேன். சரி சரி, நான் எடுத்து கொடுக்குறேன். இப்பெல்லாம் ஏதாவது சொன்னாதான் நீ என் வழிக்கு வர. இல்லை பார்த்துக்கிறேன்டி, பார்த்துக்கிறேன், உன்னை பார்த்துக்கிறேன். சரி வா, அந்த எடுத்து கொடு. எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு வாயனும் போகிறான். அவன் பாட்டுக்கிறதுலேருந்து ட்ரெஸ்ஸெல்லாம் டப்ப டப்பான்னு கழட்டி போட்டுட்ருக்கான். வாயன் ஒரு மாதிரி பார்த்துட்டு, ஐயோ என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்ட்டு திருப்பி நின்றுட்டுருக்கா. தேங்க் சிரிச்சிட்டு, என்ன பண்ணுறேன்? ஒன்றும் பண்ணலே. நான் உன்னை ஏதாவது பண்ணனா? இல்லை, அது அது நான் நின்றுட்டுருக்கேன், நீ பாட்டுக்கு டப்பா டப்பான்னு கழட்டிகிட்ருக்க. ஏய் டவல் தாண்டி கட்டினேன், டவல் தான் இருந்தாலும் குளிக்க போக வேண்டாமா? எப்படியாவா போவாங்க? நான் வெளில இருந்திருப்பேன்ல. நீ பாட்டுக்கு நில்றி, என் பொண்டாட்டி தானடி, பார்த்தா என்னடி தப்பு? அதில் ஒரு தப்பும் கிடையாது. ஒரு தப்பும் கிடையாதா? ஆமாம், ஒரு தப்பு கிடையாது. பார்க்குறியா? வேணாம் வேணாம், நீ போய் குளி அப்படின்ட்டு அப்படியே தேங்காய் பாத்ரூம்குள்ளே போக சொல்கிறான். அவனும் சரி சொல்லிட்டு போயிட்டான். வாயினுமே கபோர்டை திறந்து வச்சுட்டு, இவனுக்கு எந்த கோட்டு நல்லாயிருக்கும், எது போட்டால் நல்லாயிருக்கும், இந்த டைப் போட்டால் நல்லா இருக்குமா, இல்லை இந்த ஷர்ட் போட்டு இந்த கோட் போட்டால் நல்லா இருக்குமா, இவனுக்கு எது போட்டாலும் நல்லா தான் இருக்கும் அப்படின்ட்டு இமேஜின் பண்ணி பார்க்குறா. எல்லா ஷர்ட்டுமே பார்க்க சூப்பராக இருப்பான், இருந்தாலுமே எல்லாத்துலேயும் நல்லா இருப்பானே. பட் பிளாக் கலர் ஷர்ட், பிளாக் கலர் ஷூட் நல்லா இருக்குமா? என்ன ப்ரௌன் கலர்? அவனுக்கு ப்ரௌன் கலர் இருந்தாலும் கெட்டுப்பாக இருக்காதே. அவன் ப்ரைட் கலரில், ஸோ அதனால் நம்ம பிளாக்கே சூஸ் பண்ணலாம், அதுவே நல்லா தான் இருக்கும் அப்படின்ட்டு அவள் பிளாக் கலரில் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறா. டை மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு சிமெண்ட் கலரில் எடுத்து வைக்கிறா. எடுத்து வச்சுட்டு, ஷூ எடுத்து வைக்கணுமா என்ன, சாக்ஸ் எடுத்து வைக்கணுமா என்ன, பர்ஸு நம்மளால் எடுத்து கொடுக்கணுமா என்ன, இல்லை வாட்ச் எடுத்து வைக்கணுமா அப்படின்ட்டு ஒன்று ஒன்றா அப்படி திங்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கா. அவளுக்கே கொஞ்சம் ஓவராக போகிற மாதிரி இருக்குது. நிப்பாட்டு போயேன், அவன் சூட்டு தானே எடுத்து வைக்க சொன்னான், எடுத்து வச்சாச்சு. மேட்சிங் வாட்ச் ஒன்று எடுத்து வைக்கலாம் அப்படின்ட்டு வாட்ச் அப்படியே எடுத்து வைக்கிறா. ஸோ எடுத்து வச்சுட்டு, சரி பக்கா நம்ம போய் குக்கிங் வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு குக் பண்ண போயிட்டா. அப்படியே ஆல்மோஸ்ட் எல்லா குக்கும் முடிஞ்சு எல்லாத்தையும் டைனிங் டேபிளும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு திரும்பி பார்த்தா அப்படியே தேங்க் நடந்து வரான். பார்க்க செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கான். வாயில் அப்படியே வாயை பிளந்துட்டு பார்த்துட்ருக்கா அவனையே. தேங்கும் எதுக்கு இந்த நாய் இப்படி பார்க்குது அப்படின்ட்டு, என்னடி ஓ புருஷன் ஹேண்ட்ஸமாக இருக்கானா, அதான் வச்சுக்கணாங்க பார்க்குறியா? இல்லையே, சும்மா நான் சூஸ் பண்ண சூட் வந்து உனக்கு பார்க்க எப்படி பர்ஃபெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஜஸ்ட் பார்த்தேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓ வேறு ஒன்றும் இல்லையோ? ஆமாம், வேறு ஒன்றும் இல்லையே. ஓகே, சும்மா சொல்லக்கூடாதுடி, நல்லா தான் இருக்குது. என்னது நல்லா இருக்கு? நீ சூஸ் பண்ண இந்த சூட்டு, ஓ என் சாய்ஸில் நல்லா தான் இருக்கும். ஆமாம், டையிங்க ஏதோ இருக்கே, கட்டலையா? எனக்கு கை லைட்டாக கொஞ்சம் வலிக்குதா, என்னாச்சு? நைட் ஒன்று தூக்கிட்டு போனோம்ல, அதான் வெயிட் தாங்கம்மா கையில் அப்படியே லைட்டாக ட்விஸ்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது வானுக்கு கூட அசிங்கமாக போச்சு. இங்கே பாரு, தேவையில்லாமலாம் பேசாதான், நான் ஒன்றும் அவ்வளோ வெயிட்லாம் கிடையாது, ஏதோ என்ன வாட்டி தூக்குற மாதிரிலாம் பேசுகிறேன். ஓ அப்போ இதுக்கு முன்னாடி ஒன்று தூக்குனது உனக்கு ஞாபகம் இருக்குது, அப்போ நீ போதை இல்லை, தெரிஞ்சுதான் இருந்திருக்க, நல்லா தெளிவாக இருந்திருக்கு அப்படி தானே? அப்படிலாம் இல்லை. அப்புறம் என்ன? அப்புறம் இப்போ நீ தானே வாய் விட்ட. இல்லை நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. வாய மூடு, நீ தப்பாக யோசிக்கிற. கையை காட்டு, நானே வலிக்குது இல்லையான்னு பார்க்குறேன் அப்படின்ட்டு வாயின் பிடிச்சி நல்லா ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கா. தேங்க்கு வலிக்கலாம் இல்லை, சும்மா சொல்லியிருப்பான். ஆனால் வாயின் ப்ரெஸ் பண்ணுறது இன்னும் வழியில் வந்துடும் போல், ஊன்னு கத்திகிட்டு இருக்கான். வாயின் அவன் கத்துறதை பார்த்தது, ஐயோ ரொம்ப பலமாக அழுத்திட்டோம் போலே அப்படின்னு. சாரி மன்னிச்சிரு, வலிக்குது போல் அதான் கத்துறேன். சரி இரு, நானே டையெல்லாம் மாட்டி விட்றேன் அப்படின்ட்டு அப்படியே கிட்ட வர. அவன் காலர் பட்டன் வேறு போல் வாயின் தான் அந்த பட்டன்லாம் போட்டு விட்டுட்ருக்கா. அப்படியே தேங்க அப்படியே க்ளோஸ்அப்பில் பார்க்குறான். வாயின் வந்து, நான் தான் மாட்டி விட்றேன்ல, அப்புறம் ஏன் இவ்வளோ க்ளோஸாக நின்றுட்டுருக்க, கொஞ்சம் தள்ளி நிற்கலாமே.
தள்ளி நின்னா உனக்கு ஹைட்டு பத்தாதேடி. அதான் க்ளோஸ்அப்பில் நிற்கிறேன். உனக்கு ஹைட்டு கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கும்ல. இல்லை இல்லை, நீ கொஞ்சம் தள்ளியே இரு. எனக்கு அதுவே கரெக்டாக தான் இருக்கும். நான் டை போடுறேன் அப்படின்ட்டு ஏதோ டை அப்படியே அவளுக்கு டை கட்ட தெரியுமா என்னங்கெல்லாம் தெரில. ஏதோ ஒரு மாதிரி கட்டிகிட்டு இருக்கா. தேங்கலாம் பார்த்து சிரிக்கிறான். ஏன் உனக்கு இது கூட கட்ட தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அப்படியே லைட்டாக ஈக்குவலாக டச் ஆகிடுச்சு. என்னது, எனக்கு கட்ட தெரியாதா? யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்கிறான்? அதெல்லாம் எனக்கு பர்ஃபெக்டாக பண்ண தெரியுமா? இரு, நான் நல்லாவே கட்டி விட்றேன் அப்படின்ட்டு ஒரு வழியாக நல்லா கட்டிட்டா. அவளுக்கு கட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் அப்படியே முகத்தில் ஒரு சிரிப்பே வருது. அப்படியே சிரிச்சுட்டு கொஞ்சம் நிமிர்ந்து பார்த்தா லைட்டாக ஏதோ நோஸ் டச் ஆகுற மாதிரி இருக்குது. என்னடா நோஸ் டச் ஆகுது அப்படின்ட்டு கண்ணை அப்படியே நிமிர்ந்து பார்த்தா தேங்கோட ஐஸும் அவளோட ஐஸும் அப்படியே மீட் ஆகுது. அப்படியே ஒரு 2 செகண்ட் அந்த ஐ கான்டாக்ட் போகுது. வாய்னு அவளே மறந்து அறியாமல் தேங்க பார்க்க தேங்குமே ஒரு மாதிரி ரொமான்டிக்கான லுக்கில் வாயனை பார்த்துட்டே இருக்கான். வாயனமே விடாமல் அவனே பார்த்துட்ருக்க. 2 பேரும் மாறி மாறி பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ தேங் வந்து வாயனை லிப்ஸை லைட்டாக கிஸ் பண்ணிவிட்டு, போதுமா இல்லை இன்னும் கிஸ் பண்ணணுமா? யாரை கேட்டு கிஸ் பண்ண? அது எப்படி கிஸ் பண்ண ஒரு 2 நிமிஷம் கழித்து யாரை கேட்டு கிஸ் பண்ண ட்ரைலாக் மட்டும் கரெக்டாக வருது? இல்லை, நான் ஷாக்கில் இருந்தேன். ஓ ஷாக்கு, எனக்கு பசிக்குது. ஏதோ ரெடி பண்ணிட்ட சாப்பிடு அப்படின்ட்டு எடுத்து வைக்கிறா. அவனே தேங் கையெடுத்து, எனக்கு தான் கை வலிக்குதே, யாராவது ஊட்டி விட்டால் நல்லாயிருக்கும். எனக்குன்னு யார் ஊட்டி விட போகிறா? கை ரொம்ப வலிக்குது அப்படின்ட்டு ஓவர் ஆக்டிங் போடவும் வாயனும் சரி சரி இரு நானே ஊட்டி விட்றேன் தான் நான் இருக்கல அப்படின்ட்டு வாயனை அப்படியே எல்லாத்தையும் எடுத்து தேங்க் ஊட்டி விட்டுட்ருக்கா. தேங்குமே அப்படியே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கான். ஏதோ இன்றைக்கி தான் நினச்சதை சாதித்த மாதிரி அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுட்ருக்கான். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வாயனோட கையை பிடிச்சி தடவிட்டு இருக்கான். இந்த சமைச்ச இந்த கைக்கு என்ன ப்ரைஸ் கொடுக்கலாம், என்ன ப்ரைஸ் கொடுக்கலாம்? என்ன, நீ எதுவும் எனக்கு கொடுக்க வேண்டாம். நீ அப்படி தான் சொல்லுவ, ஆனால் நான் கொடுக்கணும்ல? இல்லை, ஒன்றும் கொடுக்க வேணாம். என்ன கொடுக்க வேணாம்? அதை நான் தான் டிசைட் பண்ணுவேன், நீ பண்ணக்கூடாது. அவனுக்கு கண்டிப்பாக கொடுப்பேன், வாங்கிட்டு வரேன். இப்போ எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது. நீ என்ன பண்ணு, இந்த வீட்டில் இரு, தனியால் இருக்க வேணாம். கொஞ்ச நேரம் கழித்து என் அம்மா அப்பாலாம் வருவாங்க, அவங்க கூட பேசிகிட்டு நான் போயிட்டு குயிக்காக ஒரு 5 நிமிட்ஸில் வந்துடுறேன், ஓகேவா அப்படின்னு அவளை அப்படியே பார்க்குறான். அவளும் அப்படின்னு சொல்கிறா. ஸோ தேங்குமே வானோட ஃபோர்கேட்டில் கிஸ் பண்ணிட்டான். அங்கேருந்து அப்படியே குடுன்னு ஓடிட்டான். இனிமே சரி போயிட்டான் போல் அப்படின்னு அந்த பிளேட்ஸு எல்லாத்தையும் அப்படியே க்ளீன் பண்ணி அப்படியே வச்சிட்ருக்கா. அப்போ கரெக்டாக காலிங் பெல் வந்து ரிங் ஆகுது. வான்னு பார்க்குறான். என்ன போய் 10 நிமிஷம் தானே இருக்கும், அதுக்குள்ளே மறுபடியும் காலிங் பெல் ரிங் ஆகுது, வந்துட்டானா என்ன அப்படின்ட்டு தேங் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹாப்பியாக அப்படியே கதவை திறந்து பார்த்தா தேங்கில் ஏதோ ஒரு பொண்ணு வந்து நின்றுட்டுருக்கா. எனக்கு வந்து புரியலை. யார் நீங்கள்? யார் நீ? தள்ளா என்ன என் வீட்டுக்கு வந்து என்னையே தள்ளுன்னு சொல்கிறா அப்படின்ற மாதிரி தான் வாய்னுக்கு இருக்குது. அப்படியே பார்க்குறா. பார்த்துட்டு ஹலோ ஹலோ, நீங்கள் பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே போயிட்டுருக்கீங்க, யார் சொல்லிட்டு போங்க. சொல்லிட்டு போகணுமா? சரி ஓகே. யார் நீ? நானா? நான் ஓ தேங் ஒய்ஃப், அது நீ தானா? ஆமாம் நான் தான் தேங் ஒய்ஃப். என்ன வேணும் உங்களுக்கு? நீங்கள் யார்? நான் தேங்கோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். என்னதே, உனக்கு புரியலையா? நான் தேங்கோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். அவனுக்கும் எனக்கும் தான் என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போய் மேரேஜ் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. அதுவும் யாரால? ஃபுன்னால். ஃபஸ்ட்டு அவங்க அம்மா அப்பா எனக்கும் அவனுக்கும் தான் என்கேஜ்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க கூட மேரேஜ் ஆச்சு. நான் என்ன சொல்கிறது, எல்லாம் என் தலையெழுத்து. தேங்க என்னை எவ்வளோ லவ் பண்ணா தெரியுமா? நானும் அவனுக்கு எவ்வளோ லவ் பண்ணோம் தெரியுமா? எங்கள் ரிலேஷன்ஷிப்பே வேறு லெவலில் போயிட்டு இருந்தது. ஏதோ நீ ப்ரெக்னென்ட் ஆகிட்டியாமே, அதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்ல அப்படின்னு சொல்லும் போது எனக்கா இதை நான் சொல்லவே இல்லை, அவனா கிளப்பி விட்ட ரீல் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்கா. அப்படியே அவளை முறைச்சி பார்த்துட்டு இருக்கும்போது அவள் வந்து என்ன முறைச்சி பார்த்துட்ருக்க? ஒன்றும் இல்லை. என்ன விஷயமா வந்த? நான் என்ன விஷயமா வந்தேன்னு உங்ககிட்டே ஏன் சொல்லணும்? நான் ஃபஸ்ட்டு என்னோடய பேபி இருக்கானா, அவனை கூப்பிட்டு, நான் அவன்கிட்ட தான் பேசுவேன். உன்டெல்லாம் என்னால் பேச முடியாது. போய் தேங்க் கூட்டுவா. இங்கே பாரு, தேங்க் இப்போ வீட்டில் இல்லை, ஒர்க்கு போயிருக்கான். ஓ ஒர்க்கு போயிருக்கானா? சே ஆமாம், இந்த வீடு என்ன உனக்காண்டி கட்டி கொடுத்துருக்கானே என்ன? ஆமாம், இது என்னோடய வீடு. ஸோ யூ என்ன பண்ணுற? வெளில போ, வெளில விடு. என்ன வெளியில் போக சொல்கிறியா? என்னையா?
தேவையில்லாமல் எங்கள் லைஃப்குள்ளே வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டது நீ. இப்போ என்னையவே வெளில போக சொல்லிகிட்டு இருக்க. ஏன்னா பைத்தியம் பிடிச்சிருக்கா உனக்கு? ம் உனக்கு ஃபஸ்ட்டு பைத்தியம் பிடிச்சிருக்கா? யாரை பார்த்து என்ன பேசிகிட்டு இருக்க? ஏன்னா நீ ஜஸ்ட் ஒரு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் தானே. ஆனால் நான் அவனோட ஒய்ஃப். எனக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. இந்த வீடும் என்னோடது, அவன் என்னோட புருஷன். நான் உனக்கு என்னன்னாலும் சொல்லலாம். உனக்கு தான் ஒரு இதுவும் இல்லை. ஒரு ஏதாவது அசிங்கமாக சொல்லிட போகிறேன். வெளில ஓடிடு. வெளிலங்க முடியாதா? என் விட்டு வெளில போயிடு. கொஞ்ச நேரத்தில் என் புருஷன் வந்துடுவான். அவன் வந்து உன்னை சிற்பார் அடித்து வெளில தள்ளுறதுக்குள்ளே மூடிக்கிட்டு நீயே வெளில போனால் உனக்கு நல்லது. மான மரியாதை, அதாவது மான மரியாதையாவது காப்பாற்றிக்கோ. கிளம்பு. ஏன்? என்ன என்ன சொன்ன நீ? ஒரு ஒரு மிடில் கிளாஸ் கேர்ள் என்கிட்ட இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன் என்ன? இல்லை எனக்கு புரியல. என் ஸ்டேட்டஸ் என்னன்னு எனக்கு தெரியுமா? இல்லை நான் யாருன்னு தான் உனக்கு தெரியுமா? நான் எவ்வளோ பெரிய மாடல் தெரியுமா? நீ எவ்வளோ பெரிய அதுவாகவே இருந்துக்கோ. எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. ஜஸ்ட் ஷட் யுவர் மவுத் அண்ட் கோ அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே கரெக்டாக மறுபடியும் யாரோ வீட்டுக்குள்ளே வர மாதிரி இருக்குது. அப்போது அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படியே எட்டி பார்க்குறா. யார் தேங் தான் வந்திருக்கானா அப்படின்ட்டு. தேங் வந்துட்டியா அப்படின்ட்டு போனால் அது தேங்கில் தேங்கோட அம்மா அப்பா தான் வந்திருக்காங்க. அவங்க வந்துட்டு இவன் நிற்கிறத பார்த்தும், என்னம்மா திக்ஷி நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்க? ஆன்ட்டி அங்கிள் வந்துட்டிங்களா? என்ன உங்கள் புது மருமக என்னையும் வீட்டு விட்டு வெளில போன்னு சொல்லிகிட்டு இருக்கா? என்னது எங்கள் மருமக அப்படியாம்மா சொன்னா? ஆமாம், வீட்டு விட்டு வெளில போடி அப்படின்ட்டு என்னை வெளியே துரத்தாத குறை தான். ரொம்ப அசிங்கப்படுத்திட்டா. என்னமோ ஏன் திக்ஷி என்னமோ சொல்லிகிட்டு இருக்கா. இங்கே பாருங்க அத்தான், நான் அப்படிலாம் எதுவும் சொல்ல. அவள் தான் நான் ஏதோ எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அது மட்டும் இல்லாமல் தேங்க் அவளுக்கு தான் என்கேஜ்மெண்ட் ஆச்சுன்னெலாம் சொல்லிகிட்டு இருந்தா. ஓவராக பண்ணான். அதான் எனக்கு கோவம் வந்துடுச்சு. தேங்க் இன்னுமே எனக்கு தான்ன்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தா. அதான் நான் அப்படி சொன்னேன். ஐயோ ஆன்ட்டி, அவள் போய் சொல்கிறா. அவள் சொல்கிறத நம்பாதீங்க. அவளுக்கு என்னை பார்த்தா பொறாம. நான் ஜஸ்ட்டு தேங்க பார்க்கலான்னு தான் வந்தேன். உடனே இப்போல்லாம் பாருங்கள் போய் சொல்லிகிட்ருக்கா. எங்கே நான் தேங்காய் வளைச்சி போட்டுருணுன்னு இவளுக்கு பயம். அதான் அப்போல்லாம் பேசுகிறா அப்படின்னு சொன்னதும் தேங்கோட அம்மா அப்பா வாயினை நம்புவாங்கன்னு பார்த்தா திக்ஷி நான் பிடிச்சிட்டு, என்னம்மா சொல்கிற, உண்மையாக வாயினை அப்படி தான் சொன்னாலா அப்படின்ட்டு வாயின் என்ன சொல்ல வரா அப்படிங்கிறத புரிஞ்சிக்காம திக்ஷி சொல்கிறதா உண்மை, அவள் போய் சொல்ல மாட்டா அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. வாயனுக்கு சரியான கடுப்பாகுது. மனசில் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அப்படியே அவங்க அத்தையை பார்த்து, எல்லாத்த அவள் சொல்கிறதா போய், நான் சொல்கிறது உண்மை தான், நீங்கள் என்ன நம்ப மாட்டிங்களா? ஆன்ட்டி, நான் எத்தனை வருஷமாக உங்கள் வீட்டுக்கு வந்துட்டுருக்கேன். நம்ம பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம எவ்வளோ இதாக இருந்தோம். எனக்கும் அவனுக்கும் என்கேஜ்மெண்ட் கூட ஆச்சு. இதுவே எனக்கும் தனக்கும் மேரேஜ் ஆகிடுச்சுன்னா இந்த நிலமையெல்லாம் தேவையா? எவ்வளோ ஒருத்தி உடலை வந்தாங்கிறதுக்காண்டி இப்படிலாம் பண்ணி வச்சுருக்கீங்களே. ப்ரெக்னெண்ட்டாக கூட இல்லையா? தேங்க உங்ககிட்ட போய் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லும்போது அவங்க தேங்கோட அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. என்னது என்கிட்டயே அவன் போய் சொல்லியிருக்கானா? ஏம்மா வாயன், இது உண்மையா என்ன? ஆமாம், நான் ப்ரெக்னெண்ட்டாக இல்லையே. புரிஞ்சு போச்சு. அப்போ எல்லாத்தையும் நீ தான் அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்கியா? இந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு தானே நீ தேங்கிட்ட அப்படிலாம் போய் சொல்லியிருக்க. அவனும் அப்போலாம் சொல்லி உன்னை எங்கள் வீட்டு மருமலை ஆக்கிக்கிட்டான். நானும் எங்கள் குடும்ப வாரிசு மதத்தில் வளருதுன்னு வச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு சொன்னேன். பாவம், இதால் பாதிக்கப்படுறது திக்ஷி தான். ஆனால் இப்போ நீ திக்ஷியை வீட்டு வெளில போன்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன திமிர் இருக்கும் உனக்கு? ஒன்றா போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கானே என் பையன், அவனை செருப்பு கொண்டு அடிக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது தேங்கோட அப்பா தான், ஏம்மா அதெல்லாம் இல்லைம்மா, நீ விடு. இப்போ என்ன ப்ரெக்னெண்ட்டாலாம் என்ன, நம்ம பையனுக்கு இந்த பொண்ணு தானே பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான். விடு, அவன் ஆசைப்பட்டதே நடக்கட்டும். நீங்கள் ஃபஸ்ட் சும்மா இருங்க. நீங்கள் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறதால தான் தேங்க் இப்போ இங்கே வந்து நின்றுட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக தேங்க் வந்து, ஏன்னா என்னங்க பிரச்சனை, இப்போ எது கத்திட்டு இருக்கீங்க, எதுக்கு பொண்டாட்டி பிடிச்சி கத்திட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு வந்துட்டான். வாயின் அப்படியே தேங்காய் பார்த்ததும் அப்படியே அழுகலாம் வருது. கல்லில் அப்படியே தண்ணி தேங்கி நிற்குது. அப்படியே தேங்காய் பார்க்குறான். நீயாச்சும் நம்புவியா தேங்க அப்படின்ற மாதிரி கல்ல கண்ணீரோடு அவனை பார்த்துட்டு இருக்கும்போது அவன் வாயின்கல்லேருந்து கண்ணீர் வந்ததும் கொந்தளிச்சிட்டான். அப்படியே அவங்க அம்மா பார்த்து, என்ன சொன்னீங்க? அவன் என்ன சொன்னீங்க? ஏய் திக்ஷே, நீ ஃபஸ்ட் இங்கே எதுக்கு வந்த? இவ எதுக்கு வந்தா ஃபஸ்ட்டு? நீங்கள் தான் அவளை கூப்பிட்டு வந்தீங்களா? எதுக்கு வாயின் கண் கலங்கி போய் நின்றுட்டுருக்கா? என்னடா பொண்டாட்டி கல்லேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட விழலை, கண்ணு தான் கலங்கிருக்கு, அதுக்குள்ளே இந்த குதிச்சிட்ருக்கா. அவ்வளோ தூரம் நான் மயக்க வச்சுருக்காளா? இங்கே பாருங்கம்மா, அதெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது. ஓ, இப்போ அம்மா அதெல்லாம் பேசக்கூடாதுல்ல, வேண்டாதவள் ஆகிட்டோம்ல. சரி அதெல்லாம் விடு. பொண்டாட்டி ஃபஸ்ட்டு ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லையாமே. ஆனால் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கன்ற மாதிரிலாம் என்கிட்ட சொன்னேன். அது சொல்லி தானே கல்யாணத்துக்கு என்கிட்ட பெர்மிஷன்லாம் வாங்கினேன். ஆனால் இப்போ ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லையா திச்சி சொல்கிறா. அது இப்போ இல்லை, ஆனால் அவள். ஓ, அப்போ போய் சொல்லியிருக்க.
இங்கே பாருங்கம்மா, நான் ஒன்றும் வேணுக்குனேலாம் அப்படிலாம் சொல்ல. எனக்கு வாயனை பிடிச்சிருந்தது. உங்ககிட்ட டேரெக்டாக வந்து சொன்னால் நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டீங்க அப்படிங்கிறதுக்காண்டி தான் அப்படிலாம் சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கும் இந்த திக்ஷி இருக்கால, இவளுக்கும் என்கேஜ்மெண்ட் வேறு பண்ணி வச்சுட்டீங்க. கூடிய சீக்கிரம் கல்யாணம் கல்யாணம் சொன்னீங்கல்ல, அதுதான் அதுக்காண்டி தான் நான் சீக்கிரமாக வாயனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு அவளை தான் பிடிச்சிருக்கு. இந்த திக்ஷியெல்லாம் சுத்தமாக எனக்கு பிடிக்கவே இல்லை. போதுமா? எவ்வளோ தைரியம் தேங்க உனக்கு? என் முன்னாடி இப்படிலாம் பேசிகிட்டு இருப்பேன்? நான் இப்படி தான் வளர்த்தனாடா? ப்ளீஸ் 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 திரும்ப ஆரம்பிக்காதீங்க. ஓ, இருக்கட்டும். ஸோ இதோட இந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? டாடா பை, சீ யூ லேட்டர்.